எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே, இந்த பதிவிலே 2026 பிப்ரவரி மாதத்தில கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும், சில விஷயங்களிலே கவனமாக இருந்தால், வாழ்க்கையில இந்த 7 சனி, ஜென்மச்சனி காலத்திலும் ஒரு ஏற்றத்தை நோக்கி 7 சனியில தடுமாற்றங்களிலே பெருமாற்றம். அதாவது தடுமாறாமல் உங்களுடைய நடை, உடை, பாவனை, பணம் செயல்திறனில் கூட ஒரு தடுமாற்றம். பணம் ஏற்பாடு செய்வதிலே, இதில் இருக்கக்கூடிய அதெல்லாம் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிக்கல், இவை எல்லாவற்றிலும் கூட ஒரு முன்னேற்றத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பை இது தருகிறது. மீனராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி 2026 பொறுத்தவரை ஒரு வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக உங்களுடைய மனதிலே குடிகொள்ளும். அது மட்டுமல்ல, செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பது என்பது தொடர்ந்து நிகழக்கூடியதாய் அமையும். மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரை இருக்கிறது. நடுவிலே கொஞ்ச நாள் மாறி இருக்கும். இருந்தாலும் கூட இந்த இணைவு என்பது உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஊக்கத்தையும் தெம்பையும் தரும். மீனராசிக்கு இந்த பிப்ரவரி 2026 முழுக்க ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருப்பார். சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பார். கேது 6வது இடத்தில், குரு பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார். ஆகையினால இந்த கிரகங்களிலே மாற்றம் இருக்க போவதில்லை. ஆனாலும் எந்த விதமான விஷயத்திலுமே படபடப்பில்லாமல் பொறுமையாய் இருந்து பணிவு, பொறுமை, நேர்மை என்பது மிகப்பெரிய ஒரு உயரத்தை உங்களுக்கு தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் மாதத்தினுடைய தொடக்கத்திலே புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இவையெல்லாம் 11ஆம் இடத்துல இருப்பது என்பது 7.5 சனியை விஞ்சி, அதாவது 7.5 சனி கர்ம வினை பயனினுடைய ஏதேனும் ஒரு தாக்கத்தை உங்களுக்கு தந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த கோச்சார நிலை என்பது கை கொடுத்து ஒரு நல்லதை தரும், ஆதாயத்தை தரும். நீங்கள் உங்களுடைய மூத்தோர், உங்களுடைய ஆதரவாளர்கள் இவற்றை கெடுத்துக் கொள்ளாமல் இவர்களோடு விரோதித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த 4ஆம் இடத்துல குரு அதுவும் வக்ரம் பெற்றிருக்கும் போது சற்று யாரையேனும் பகைத்திருப்பீர்கள். இந்த பகைதான் உங்களுடைய இன்றைய நிலை மற்றும் வரக்கூடிய நிலைகளிலே உதவிக்கு ஆள் இல்லாமல் எப்படியானாலும் வெற்றி பெற்று விடலாம் என்ற சிந்தையிலே ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் உற்றார், உறவினர், அக்கம் பக்கத்தார் இவர்களுடைய பகையை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் சிக்கல் வரும். இதில்தான் கவனமாக இருக்க வேண்டும். மாபெரும் மாற்றங்கள் நிகழும் என்பது நிச்சயமாக 7.5 சனி ஜென்மச்சனியில ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையை காட்டக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது. அதிலும் மாதத்தினுடைய முதல் பாதி மிக அருமையாக இருக்கிறது. சாதகமான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய அந்த சேர்க்கை மீனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகமாகத்தான் இருக்கிறது. மாதத்தின் முதல் பாதி பிற்பகுதியை விட மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகையினாலே முக்கியமான விஷயங்களை இந்த பிப்ரவரி மாதத்துல முதல் பாதையிலே 10ஆம் தேதிக்குள் முடிவு செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்திலே நீங்கள் நினைத்தது சாத்தியமாகும். உங்களுடைய நண்பர்கள், அதாவது ஆரம்ப கால குழந்தை பருவ கால நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தூர உறவினர்கள் மூலமாக கூட ஏதேனும் ஒரு ஆதரவை பெறக்கூடிய அமைப்பை இந்த காலம் தரும். சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை என்பது இதனுடைய ரகசியம். இதுதான் சதுர்கிரக ரகசியம் அறிவீர் என்று தலைப்பில் தந்திருக்கின்றேன். எப்படியோ ஒன்று உங்களுக்கு சரியில்லை என்றாலும் மற்றொன்று தூக்கிவிடும். 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதம். புத்திசாலித்தனம், அன்பு, அழகை தரக்கூடிய சுக்கிரன், ஆற்றல், பேச்சுத்திறனை தரக்கூடிய கணக்கு போன்ற விஷயங்களிலே புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய புதன், இவற்றை செயல்படுத்துவதற்கு ஆற்றலை தரக்கூடிய இரத்தகரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இப்படி சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு கூட்டணியாக இருக்கும்போது உங்களுடைய இந்த கிரியேட்டிவ் எபிலிட்டி, படைப்பாற்றல், திடீரென்று நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் ஒரு பல நிலைகளிலே தன லாபத்தையும் நீண்ட நெடுங்கால வாழ்க்கைக்கு தேவையான தனதானிய சம்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தரும். ஆகையினாலே வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நல்ல வகையில அனுகூல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். சிலருக்கு உங்களுடைய தசா புக்தி சுய ஜாதகத்தின் அடிப்படையில 7.5 சனியின் தாக்கமே இல்லாத அளவிற்கு ஒரு ஏற்றத்தை கூட தந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை இது தருகிறது. பெரும்பாலும் குருவினுடைய நிலையில சனி பகவான் இருப்பது என்பது பெரிய அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை எல்லாம் தராது. சட்டத்தின்படி நீங்கள் இருப்பது, மற்றவர்கள் ஏமாற்ற விடாமல் நீங்களும் ஏமாற்றாமல் இருந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும்.
மாதத்தினுடைய முதல் பகுதியில தத்துவ ரீதியாக அல்லது ஏதேனும் ஒரு தத்துவார்த்த சார்ந்த விஷயங்களில் இருக்கிறீர்கள், ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள், குருமார்களாக இருக்கிறீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு நல்ல உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உயர்கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தொடை பகுதிகளிலே உடல் பகுதிகளிலே தொடைப்பகுதி, குறிப்பாக காலுக்கு மேலுள்ள பகுதிகளில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறது, நடப்பதற்கு கஷ்டம் என்று சற்று மீனராசியிலே வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த விஷயம் எல்லாம் நடக்க கஷ்டம் என்ற அந்த விஷயத்திற்கெல்லாம் தீர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுடைய வேலை, புகழ், பொது மத்தியில, பொது சமுதாயத்தின் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய பிம்பமானது, உங்களுடைய அந்த விஷயம் நல்லவர் என்ற பெயர் ஏதேனும் இழந்திருந்தீர்கள் என்றால், அந்த பெயர் கெட்ட விஷயத்திலிருந்து இப்போது அந்த நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுக்கான ஆதரவு பெருகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதுபோல் முழங்கால் வலி, முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் இவையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். பணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது குடும்பத்தில உள்ள உறுப்பினர்களுடைய உதவி என்பது இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தந்தை, தாய், சகோதர, சகோதரிகள் இவர்களின் வழியாகவே உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் உயர்வதற்கான வாய்ப்பை இந்த பிப்ரவரி 2026 ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்லாமல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலிருந்து கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவு என்பது வரக்கூடிய, ஏதோ ஒரு உதவி என்பது வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய தலைமை பண்பு, தைரியம் இவையெல்லாம் வேலையில இதுவரை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பெயரிலும் பாராட்டை பெற்றுத் தரும். ஒரு நற்பெயரை நீங்கள் வைத்திருப்பீர்கள் எப்படியோ, ஆனால் அதை இப்போது பாராட்டாக, ஒரு பத்திரமாக, ஒரு பணப்பயனாக மாற்றித் தரும். செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய தகவல் தொடர்பு விஷயங்கள் மற்றும் உங்களுடைய ஆற்றலை செலவழித்து வெற்றியாய், தைரியத்துடன், நேர்த்தியுடனும் வெற்றியை பெறுவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தும். வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கூட அதற்கான நான் சொன்னது போல் பாராட்டு இவையெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு. வியாபாரத்துல நீண்ட கால லாபங்களை தரக்கூடிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவதற்கான காலம். ஏழரை சனி காலமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு முதலீடு செய்யாமல், பெரிய அளவிற்கு வட்டிக்கு வெளியிலே கடன் வாங்காமல், சிறு தொழிலில பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பை எல்லாம் தரும். குடும்ப சூழ்நிலை பொதுவிலே நன்றாக இருக்கும். ஆனாலும் கூட மாதத்தினுடைய அந்த 17ஆம் தேதிக்கு பின்பாக, இந்த கிரக நிலைக்கு பின்பாக ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனம். வீண் விவாதங்களை குடும்பத்திலே தவிர்ப்பது, வாழ்க்கை துணையோடு தவிர்ப்பது நல்லது. காதல் என்று பார்க்கும்போது உங்களுடைய துணையோடு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவது என்பது வெற்றிக்கு வழி தரும். இந்த நாட்களிலே உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலைகள் அமையும் போது நிச்சயமாக இது சார்ந்த குடும்பத்தில பேசுவது சிறப்பை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருந்தால் வெளியூர், வெளிநாடு கல்வி எல்லாம் சாதகமாக பலன்களை ஏற்படுத்தி தரும். ஆனாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்துல கவனச்சிதறல் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் சமாளித்து கல்வியில வெற்றி பெற்று விடுவீர்கள். வெளியூர், வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால் நான் முதலிலே சொன்னது போல் உற்றார் உறவினர் நண்பர்களோடு ஏதேனும் பகை வளர்த்திருக்கிறீர்கள் என்றால் அது மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் உடல் நலத்தை பாதிப்பது போன்ற ஒரு தலைவலி இருப்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆகையினால் இந்த மாதத்தை பொறுத்தவரை, உடல் நலத்தை பொறுத்தவரை கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாக நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில இதயம், ரத்த அழுத்தம், பிபி போன்ற விஷயங்கள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்க வேண்டுமே தவிர, அந்த நோயை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, தானாகவே ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்திலே தவிர்க்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம நாட்களிலே புதிய விஷயங்களை துவங்குவது அல்லது இரவு நேர பயணங்களை மேற்கொள்வது, இரவு நேரத்திலே நீங்களே வாகனத்தை ஓட்டுவது, வாகனங்கள் மற்றும் ஆற்றல் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது சற்று பொறுமையில் இழந்தோ அல்லது அக்கறை இல்லாமல் பயன்படுத்தினீர்கள் என்றால் 7.5 சனியினுடைய தாக்கம் ஏற்பட்டுவிடும். ஆகையினால் கவனம். ஏனென்றால் 7.5 சனி என்பது ஜென்மச்சனியாக இருக்கும்போது அது உங்களுடைய மனநிலையை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே தொட்டுக்கொண்டே இருக்கும். ஆகையினால் இந்த பிப்ரவரி 2026 7ஆம் தேதி 1:22 PM முதல்
10ஆம் தேதி பிப்ரவரி 2026 1:11 AM வரை சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆகையினால 7, 8, 9 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். மேலும் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தேதிகள் பிப்ரவரி 2026 7, 8, 9, 17, 18, 19, 26 மற்றும் 27. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு சூரியனுக்கான வழிபாடு செய்வது, ராகுகால வேளையிலே துர்க்கை அம்மனுக்கான விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று வழிபடுவது, மரண பயத்தை போக்குவதற்கு தேய்பிறை அஷ்டமி நாட்களிலே கால பைரவரை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும். பிப்ரவரி மாதம் பொதுவிலே உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியது. ஏழரை சனியின் காலத்திலும் கூட அதாவது ஜென்மச்சனி காலத்திலும் கூட ஒரு வெற்றியை தரும். எனது அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மீனம், லக்னம் மீனமாக இருந்தாலும் இது பொருந்தி வரும். இல்லை என்றால் ராசி மீனம், லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை உங்களுக்கு கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன். அன்பு நேயர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.